வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அங்கன்வாடி பணியிலிருந்து நீக்கிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யுமாறு அரசுக்கு சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியில் 2021ஆம் ஆண்டு முதல் அங்கன்வாடியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட 175 ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை சமீபத்தில் நீக்கிவிட்டு அறிவிப்பாணை வெளியிட்டது தவறு. புதுச்சேரி அங்கன்வாடியில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியமாக ரூ.6000, உதவியாளர்களுக்கு ஊதியமாக ரூ.4000 மட்டுமே தரப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி அங்கன்வாடியில் 175 பணியிடங்களை தவிர்த்து 400க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதால் நீக்கிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யுமாறு அரசுக்கு வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அமைப்பு சாரா தொழிலாளர்களும் ரூ.5000 தீபாவளி போனஸ் கேட்டு போராடிய நிலையில் அவர்களது கோரிக்கையை அரசு ஏற்க வேண்டும் என சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தீபாவளி பண்டிகையொட்டி ரூ.5000 கேட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூ.2000 மட்டும் தருவது எந்த வகையில் நியாயம்? ஒரு குடும்பத்திற்கு பண்டிகைக்கு தேவையான ஆடைகள், பலகாரங்கள் வாங்க இந்த தொகை எள்ளளவு கூட பத்தாது. எனவே அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூ.5000 கிடைக்க புதுச்சேரி அரசு வழிவகை செய்ய வேண்டும். முன்னதாக அமைப்பு சாரா தொழிலாளர்களும் ரூ.5000 தீபாவளி போனஸ் கேட்டு போராடிய நிலையில் அவர்களது கோரிக்கை அரசு ஏற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஒரு காலத்தில் நடந்து செல்லக்கூடிய பாதைகள் இப்பொழுது கார்களால் நிரம்பி வழிகின்றன. இது புதுச்சேரி அரசின் தோல்வியுற்ற நகர்ப்புற திட்டமிடலுக்கு ஒரு உதாரணமாகும் என சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியின் ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்கள் குடியிருப்பு பகுதிகளில் நிறுத்தப்படுவதால் நெரிசல் ஏற்படுகிறது. எனவே ஒயிட் டவுன் பகுதியில் பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் செல்லும்படி வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கிறேன். ஒரு காலத்தில் நடந்து செல்லக்கூடிய பாதைகள் இப்பொழுது கார்களால் நிரம்பி வழிகின்றன. இது புதுச்சேரி அரசின் தோல்வியுற்ற நகர்ப்புற திட்டமிடலுக்கு ஒரு உதாரணமாகும் என குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமியின் கார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. நாடு முழுவதும் வருகிற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் பொதுமக்கள் பட்டாசு, புதிய ஆடைகள், இனிப்புகள் வாங்க கடைகளில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதேபோல் புதுச்சேரியிலும் தீபாவளி பண்டிகையொட்டி பொதுமக்கள் துணி, இனிப்பு மற்றும் பட்டாசு வாங்க கடைகளில் குவிந்துள்ளனர். இதனால் கடந்த சில நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை திலாசுப்பேட்டையில் பொதுமக்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டசபையில் இருந்து புறப்பட்டு வந்தார். அப்பொழுது வழுதாவூர் சாலையில் வந்தபோது அங்கு ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டார். தொடர்ந்து அந்தந்த சரக போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து போக்குவரத்தை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் முதல்வர் ரங்கசாமியின் கார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. தீபாவளி பரிசு தொகுப்பு பையில் துணைநிலை ஆளுநரின் புகைப்படம் இடம்பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த தொகுப்பில் சர்க்கரை 2 கிலோ, சூரியகாந்தி எண்ணெய் 2 கிலோ, கடலை பருப்பு 1 கிலோ, ரவை 4 கிலோ, மைதா 3/4 கிலோ ஆகியவை வழங்கப்படுகிறது. இதன் மதிப்பு ரூ.585 ஆகும். இவை நியாய விலைக்கடைகள் மூலம் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் தொகுப்புகள் வழங்கும் தொடக்க விழா இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட திலாசுப்பேட்டை காளிக்கோவில் அருகில் உள்ள நியாய விலைக்கடையில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பை வழங்கி தொடங்கி வைத்தார். விழாவில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனிடையே தீபாவளி பரிசு தொகுப்பு பையில் துணைநிலை ஆளுநரின் புகைப்படம் இடம்பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் முழுமையான வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த விளையாட்டு நிகழ்ச்சி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் முழுமையான வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த விளையாட்டு நிகழ்ச்சி சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் CSR முயற்சியின் கீழ் இன்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ் ஃபார்
ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பில் சிறப்பு விளையாட்டு நிகழ்ச்சி இன்றைய தினம் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் சையத் சஜ்ஜத் அலி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சி தொடக்கத்தில் மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. பிறகு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. தொடர்ந்து சத்யா சிறப்பு பள்ளி இயக்குனர் சித்ரா ஷா வரவேற்புரை கூறி இன்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ் பற்றிய உரையாற்றினார். பல்வேறு விளையாட்டுகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற சிறப்பு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். யூனிஃபைடு வாலிபால் மேட்ச் மற்றும் இன்க்ளூசிவ் ஆர்ட்ஸ் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் நோக்கம் சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளும் பொது குழந்தைகளும் ஒன்றிணைந்து விளையாட்டின் மூலம் உடல், மனம் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவதை ஊக்குவிப்பதாகும். இதில் 250க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள், கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் பங்கு பெற்றனர். காலி மனைக்கான சொத்து வரியை செலுத்த தவறினால் வழிகாட்டு மதிப்பீடு ரத்து செய்து பத்திர பரிவர்த்தனை தடை செய்யப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி பகுதியில் உள்ள காலி மனைக்கு புதுச்சேரி நகராட்சிகள் சட்டம் மற்றும் உள்ளாட்சித்துறையின் அரசாணைப்படியும் காலி மனைக்கு அதன் மதிப்பீட்டு தொகையில் 0.1% வரியாக வசூலிக்கப்படுகிறது. அதன்படி உழவர்கரை சார் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து காலி மனை விவரங்களை பெற்று சொத்து வரி செலுத்த வேண்டி கேட்பு அறிக்கை மனையின் உரிமையாளர்களுக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கேட்பு அறிக்கை கிடைத்த 15 நாட்களில் நகராட்சியில் நேரடியாகவோ அல்லது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் வலைத்தளத்தின் வழியே அல்லது கேட்பு அறிக்கையில் உள்ள QR கோட் குறியீட்டு ஸ்கேனர் வழியே செலுத்தி உடன் ரசீது பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தவறும் பட்சத்தில் புதுச்சேரி நகராட்சிகள் சட்டத்தின்படி தங்கள் விற்கிரயத்தில் குறிப்பிட்டுள்ள முகவரியில் உள்ள அசையும் சொத்தின் மீது ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மனையின் வழிகாட்டு மதிப்பீட்டை ரத்து செய்து பத்திர பரிவர்த்தனை தடை செய்ய பரிந்துரை செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டுமான தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட தீபாவளி போனஸ் வழங்க கவர்னர் அலுவலகத்திற்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஒருமுறை தளர்வு அளித்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் உயர்த்தப்பட்ட 6000 ரூபாய் போனஸ் வழங்க கவர்னர் கைலாஷ்நாதனுக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. ஓரிரு தினங்களில் கவர்னர் அனுமதியுடன் அனைத்து பயனாளிகளுக்கும் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் 34,342 உறுப்பினர்கள், 60 வயதிற்கு மேற்பட்ட 9,151 கட்டட தொழிலாளர்கள் பயனடைய உள்ளனர். இவர்களுக்கு கடந்த காலங்களில் 1,500 ரூபாய் தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டு வந்தது. இந்த ஊக்கத்தொகை 2,000 உயர்த்தி வழங்க முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். இந்த கோப்பிற்கும் அனுமதி கேட்டு கவர்னர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கவர்னர் ஒப்புதல் கிடைத்ததும் 71,521 கட்டட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளி ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் இணையவழி மூலம் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2.46 லட்சத்தை இழந்துள்ளனர். காட்டேரி குப்பத்தை சேர்ந்த நபரை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து பேசுவதாகவும் தங்களுக்கு 5 லட்சம் வரை குறைந்த வட்டி லோன் தருவதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவர் லோன் பெற விண்ணப்பித்த போது செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளனர். இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 17,000 செலுத்தி ஏமாந்தார். இதேபோல் அரியங்குப்பத்தை சேர்ந்த நபரின் வங்கிக் கணக்கில் இருந்து 1,68,563 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். மேலும் லாஸ்பேட்டை சேர்ந்தவர் 14,585, நயினார் மண்டபத்தை சேர்ந்தவர் 10,000, முத்தியால்பேட்டை சேர்ந்தவர் 36,000 என 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 2,46,268 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திண்டிவனத்தில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மூத்த கழக நிர்வாகிகளுக்கு மரியாதை செய்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி அதிமுகவினர் கொண்டாடினர். எம்ஜிஆர் தொடங்கி வைத்த அதிமுக தற்பொழுது 54வது ஆண்டை எட்டியுள்ளது. இதனை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவன நகர பகுதியில் அதிமுக சார்பில் செஞ்சி சாலையில் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் பட்டாசு வெடித்து அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். இதேபோன்று திண்டிவனம் RS பிள்ளை வீதியில்
நகர அம்மா பேரவை சார்பில் அதன் சார்பில் ரூபன்ராஜ் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழில்துறை மற்றும் லக்கோ உத்யோக் பாரத் இணைந்து நடத்திய சிறு தொழில் முனைவோருக்கான கருத்தரங்கை தொழில்துறை அரசு செயலர் விக்ராந்த் ராஜா தொடங்கி வைத்தார். மத்திய அரசு தேசிய சிறு தொழில் கழகம், புதுச்சேரி தொழில்துறை மற்றும் லக்கோ உத்யோக் பாரத் இணைந்து சிறு குறு தொழில் முனைவோருக்கான மின்னணு வர்த்தகம் மூலம் தொழிலை மேம்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி தொழில்துறை அபிவிருத்தி அதிகாரி விக்ரம் வரவேற்புரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக தொழில்துறை அரசு செயலர் விக்ராந்த் ராஜா கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்து திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். தேசிய சிறு தொழில் கழகத்தின் தலைமை மேலாளர் நரேந்திரகுமார் கழகத்தின் சேவைகள் மற்றும் தொழில் முனைவோர்களின் பயன்கள் குறித்து எடுத்துரைத்தார். குழு அதிகாரி பழனி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் காமர்ஸ் சேவையின் பயன்கள் குறித்து விளக்கவுரையாற்றினார். சிறு குறு தொழில் செய்வோர் உருவாக்கும் பொருட்கள் பிரபலமான ஆன்லைன் வர்த்தக தளத்தில் கமிஷன் அடிப்படையில் விற்பனை செய்கின்றனர். இதற்கு மாற்றாக ஓபன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ் ஆன் போர்ட்டிங் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை லக்கோ உத்யோக் தலைவர் விஸ்வேஸ்வரன் மற்றும் அசோக், சுரேஷ் பாபு, சித்ரா, பசுபதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தொழிற்சங்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், தொழில் முனைவோர்கள் மற்றும் பெண் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அதித்தி முதல் சாலை தெரு வரை காந்தி வீதியில் ரூபாய் 38 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அதித்தி முதல் சாலை தெரு வரை காந்தி வீதியில் ரூபாய் 38 லட்சம் மதிப்பில் இரும்பு கிரிலுடன் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.